ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டனிங் தான். நான் செடி எப்படிலாம் வச்சு வளர்த்தேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சீதா மரம் ஆக்சுவலாக சின்ன விதையாக எடுத்துகிட்டு நட்டு வச்சது தான் அம்மா வீட்டிலேருந்து. அம்மாவோடது இருந்தது, அது நல்ல பழம் கொடுத்துச்சுங்க. அது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட விதை கொட்டை மட்டும் தாங்க எடுத்துகிட்டு நட்டு வச்சுருந்தேன். அந்த கொட்டையே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீதா மரம். இந்த வீடியோவில் பாருங்கள் எல்லாமே நான் நட்டு வச்சுருந்தது அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா பாருங்கள் காய் காய்ச்சி இருக்குது. நம்ம வைக்கிற செடி பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும் வச்சு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் கொத்து கொத்தாக காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன விதை தான் நட்டு வச்சுருந்தேன், அழகாக வந்திருக்கு பாருங்கள் சீதா மரம். யாருக்கெல்லாம் சீதா பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அண்டு பரண்டை மூட்டு வலிக்கு, கை கால் வலிக்கெல்லாம் இது நல்லா கேட்கும். சளி பிடிச்சிருந்தா அதுவும் சாப்பிடுவாங்க. அப்புறமா செம்பருத்தி செடி ஒரு சின்ன செடி தாங்க, 30 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டு நட்டு வச்சுருந்தேன். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதோட வீடியோ செம்பருத்தி பூ பராமரிக்கிறது எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவாகவே போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூ வச்சுருக்குதுங்க. அது எப்படி இப்போ பராமரிக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கேன், எப்படி செடி வளர்த்தது அப்படின்றது அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பெரண்டை குட்டியாக ஒரு செடி தாங்க, வேலியில் இருந்துச்சு ரோடு ஓரத்துங்களில். அதை எடுத்துகிட்டு நட்டு வச்சது தான். ஜமுனாகம் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இது காப்பு பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் தான் வச்சிருக்கு. இது செடி வச்சு ஒரு 3-4 வருஷம் ஆகும் மரம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காப்பு பிடிச்சி பழம் வச்சுருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வச்ச மரம். உண்மையிலேயே நான் பணம் கொடுத்து கடையில் வாங்கி இந்த பழம் சாப்பிட்டேன் இந்த சீசன் முடிஞ்சதுமே. ஆனால் நான் மரத்தில் பறித்து சாப்பிட்ட டேஸ்ட்டு உண்மையிலே கிடைக்கலங்க. அது நம்ம வச்சு நம்ம அறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது நான் இப்போ இந்த வருஷம் தான் இந்த ஃபஸ்ட் பேட்ச்சு. ஸோ அடுத்த வருஷம் அப்டேட் பண்ணுறேங்க. இதுதான் ஃபஸ்ட் வருஷம் வச்சது. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அப்புறமா பெக்கு இது பாருங்கள், அத்திப்பழம் இது ஹைப்ரிட். இது வச்சுமே இந்த வருஷம் தான் இது காப்பு பிடிச்சது. அதிர்ஷ்டம் பாருங்கள், ஃபஸ்ட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் எல்லாமே ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணது தான். ஜம்முனாகம், அத்திப்பழம், சீத்தாப்பழம், அதெல்லாம் முருங்கை மரமும் தான். முருங்கை மரம் உண்மையிலே அதுவும் 30 ரூபா தாங்க. ஒரு செடி வாங்கிட்டு வச்சது தான். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் கொத்து கொத்தாக காய் வச்சுதுங்க. மழை தான் மரம் கீழே விழுந்துச்சு, பாதி மரம் உடச்சி விழுந்துருச்சு. ஆனால் செம்ம காப்புதுங்க. உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது முருங்கை மரங்க. உண்மையாகவே முருங்கை மரம் வளர்த்தா ஒரே ஒரு மரம் வளர்த்தா போதுங்க. முருங்கை மரம், முருங்கைக்கீரை வேணுன்ற அளவுக்கு பறிச்சிக்கலாம், முருங்கைக்காய், முருங்கைப்பூவு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முருங்கை மரம் வளர்க்க பாருங்கள். ஜம்முனாக தான் உண்மையிலே இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமா வாழை பாருங்கள், வாழை மரம் வச்சது பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கொத்து வச்சுருந்துச்சுங்க. அது வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். சரி அது தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஏலகி வாழைப்பழம். யாருக்கெல்லாம் ஏலகி வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கார்டனிங் ஃபுல்லாக ஒவ்வொன்றா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜாஸ்மின் தோட்டத்தோட அப்டேட்டும் அடிக்கடி வருங்க, நிறைய வீடியோஸ் வரும். ஜாஸ்மின் எப்படி பராமரிக்கிறது, மல்லிகைப்பூ தோட்டம் எப்படி மெயின்டெனன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாழை தோட்டம் அவ்வளோ சூப்பராக காப்பு இருக்குதுங்க. பாருங்கள் ஏலகி வாழைப்பழம், கற்பூரவள்ளி, அப்புறம் மல்லித்தோட்டம் எப்படி பராமரிக்கிறது, மல்லித்தோட்டம் கட் பண்ணுறது, உரம் போடுறது, எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, மல்லித்தோட்டத்துக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோ வரும். ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் போய் பாருங்கள். என்னோடய சேனல் நேம் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். ஜம்முனாங்க ஃப்ரூட் இருக்கும். ஸோ ஜம்முனாங்க ஃப்ரூட் இருக்கிற சேனல் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லிப்பூ அப்டேட் நிறைய வருங்க. ஸோ இப்போ டைம் இல்லைங்க, பூ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஆள் வச்சு நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ வீடியோஸ் போட முடியல. அடுத்தடுத்த வீடியோ வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.